ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜை முடித்து கொண்டு மதீனா முனவ்வராவுக்கு சிலர் சென்று விட்டார்கள். இன்னும் சில நாட்களில் செல்ல இருக்கிறார்கள். நீங்கள் சாதாரணமான ஒருவரை சந்திக்க செல்லவில்லை. ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நீங்கள் இந்த துன்யாவில் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் பாத்தினி மாத்தாவாக நூறாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜுஸே ஜிஸ்மே ரசூல், ஜுஸே கல்ப ரசூல், ஜுஸே ரூஹ ரசூல், இதெல்லாம் ஆரிஃபுடைய பாடங்களில் போதிக்கப்படக்கூடிய முக்கியமான பிரிவுகள். உங்களுக்கு புரியாவிட்ட குழப்பிக் கொள்ளாது. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்றால் முதலில் அந்த அரவுமனையிலே எங்கு நுழைய வேண்டும் என்ற கேள்வி எழும்போது ஆரிஃபின்கள் முதலில் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் போயிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும். ஏன் அவங்க தான் அல்லாஹ் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. இது பல காரணங்கள் இருக்குது. இன்னூரை வாங்கிட்டு போகணும், பல காரணங்கள். அதை பேச நேரமாயிடும். இன்னும் சில முஹக்கிக்கீன்களுடைய அபிப்பிராயம் ஒரு ஹதீஸை முன்னிலைப்படுத்துகிறது. என்ன? என்னுடைய ஹபீப் ஹரீஸ்ன் அலைக்கும் பில் முஃமினீன் ரவுஃப் ரஹீமான என்ன ஹபீப் நீங்கள் பார்க்க போகும்போது புள்ள விளையாட போய் சேத்த வாரி மேலே எல்லாம் பூசிக்கிட்டு துணிமணியெல்லாம் கரையாக்கி தாய் முன்னால் போய் நின்றா கொஞ்சம் மாதம் சங்கடம் வரமா இல்லையா? ஏன்னா என்ன புது ஆடை போட்டு விட்டேன், விளையாட போனால் இப்படியே அலங்கோலம் வந்து நிற்கிறது, வருத்தப்படுவாள். அப்படி இல்லாமல் நபியுடைய முகத்தில் பார்க்க போகும்போது மன் ஹஜ்ஜ லில்லாஹி வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. ஹஜ்ஜை முதல்ல செஞ்சு அன்று பிறந்த பாலகனாக புது பிறப்பை எடுத்துக்கொண்டு பரிசுத்த நிலையில் எந்த பாவக்கரையும் இல்லாத நிலையில் ஹபீபை பார்க்க போங்க வருத்தப்படுவாங்க. ஹபீப் உங்க மேல இவ்வளோ பெரிய ஹரிசா உள்ளவங்க, நீங்க நேராக மதீனாவுக்கு போனா துன்யாவில் செஞ்ச அத்தனை பாவமூட்டையும் அப்பிக்கிட்டு போய் நிற்பங்க. அதனால முதல்ல ஹஜ்ஜுக்கு வாங்க, உங்களை சுத்தப்படுத்திடுறேன். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூட மன் ஹஜ்ஜல்ல முதல்ல ஹஜ்ஜை சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அதற்கு பின்னால் வரும் எதுவும் என்னை ஜியாரத் எவர்கள் செய்யவில்லை என்று அதற்கு பின்னால் தான் ஜியாரத்து கொண்டு வர்றாங்க. இதை வைத்து முஹக்கிக்கீன்கள் இப்படியும் சொல்றாங்க. சுத்தம் நபியுடைய முன்னால் போய் நிற்கும் போது உம்மத்துடைய பாவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை வருந்த செய்யும். கியாமத் நாளில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருந்துவார். உம்மத்துடைய பாவக்கரை பார்ப்பதற்கு தாங்கி கொள்ள முடியாது. ஆனால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் என்னுடைய ஹபீபுடைய தர்பாருக்கு போங்க என்று அல்லாஹ் இந்த ஏற்பாட்டையும் கபத்துல்லா பக்கத்தில் கபரை ஏற்படுத்தாமல் இது ஏமாற்ற முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னுடைய அடுத்த மக்காமே மஹதத்துடைய மக்காமில் ஒரு அந்தஸ்து தந்திருக்கேன். அந்த அந்தஸ்துக்கு அவர்களுடைய நிலைக்கு இங்கே கபரை வச்சிருந்தோம்னு சொன்னால் வந்ததோ உடனே இது செஞ்சுட்டு போவாண்டு துஃபைலி வரக்கூடாது. அது தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இவர்களுக்காக மட்டும் சொல்கிறேன். எவ்வாறு காபத்துல்லாவுக்காக மட்டும் வருகிறீர்களோ ஹபீபுக்காக மட்டும் நீங்கள் அங்கு செய்ய வேண்டும்.